Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை விரும்புகிற ஒரு பர்சன் உண்மையாகவே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் அவங்கள பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஹார்ட்லேயும் ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிரர் எஃபெக்ட். இப்போ நீங்கள் ஒரு பர்சனை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷனாக அவங்களோட மைண்டில் க்ரியேட் ஆகும். மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிரர் எஃபெக்ட் அப்படிங்கிறத பொறுத்து மிரர் எஃபெக்ட் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக தெரியும் மிரர் எஃபெக்டில். அதோட க்ளூ உங்களுக்கு எனர்ஜியோட ரிஃப்ளெக்ட்லேயே தெரிஞ்சிடும். நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அதே தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சேடாக இருந்தாலும் சேடாகவும், ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. யூனிவர்ஸ் என்ன சைன் கொடுக்கும் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? அவங்களோட நேம் ரிப்பீட் ஆகும். நேம் ரிப்பீட்டடாக உங்கள் கண்ணில் படும். லைக் ஏதாச்சும் ஒரு ரீல் பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராமில், இல்லை எங்கேயாச்சும் போகிறீங்க, ஒரு கடை நேம், சம்திங் ஏதாச்சும் ஒரு இதில் அவங்க நேம் ரிப்பீட் ஆகும். ஸோ உண்மையிலே உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்னல்லாம் உங்களுக்கு வரும். ரெண்டாவது என்னென்னா, ரேண்டமாக அவங்க சாங், இப்போ எப்போயாச்சும் சும்மா நீங்கள் அவங்க கூட பேசியிருப்பீங்க, எப்போயாச்சும் சாங் பாடியிருப்பாங்க, அந்த சாங் உங்களுக்கு டக்குன்னு ஒரு எல்லாச்சும் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும், இல்லை உண்மையாகவே கேட்கும் இந்த மாதிரி. இல்லை சம்டைம்ஸ் ஏஞ்சல் நம்பர் கூட உங்களுக்கு பார்த்துருக்கலாம் நீங்கள். அப்புறம் என்னென்னா, ட்ரீமில் அவங்க அடிக்கடி வருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா யூனிவர்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது உங்களுக்கு. உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்கும், அவங்க உண்மையிலே உங்களை பற்றி ஃபீல் பண்ணியிருந்தால் மட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவங்க உங்களை பற்றி ஃபீல் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இப்போது இந்த காலத்தில் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க, எல்லாருமே உண்மையாக லவ் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெண்டு ஃபீலிங்ஸும் மேட்ச் ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருந்திருந்தால் தான் மேட்ச் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் நல்ல ட்ரூவாக லவ் பண்ணியிருந்து கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லவ் அவங்களுக்கும் ரீச் ஆகி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸும் யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணும் அவங்களுக்குள்ளே. ஸோ எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கிறதுல இருக்குது. வெயிட்டிங்கிறதும் ஒரு செட் ஆஃப் டைம் தான், நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை, இன்கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் அந்த டைமில் ஒரு ஒரு பில்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லைஃப்லையும் ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், யூனிவர்ஸ் அது கிடைக்குங்கிறதுக்கும் ஹிண்ட் கொடுக்கும், கிடைக்காதுங்கிறதுக்காகவும் ஹிண்ட் கொடுக்கும். ஸோ அது ஒர்த்து இல்லையா, அந்த ஃபீலிங்க்கு நீங்கள் ஒர்த்தாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் ஒர்த்து இல்லைனாலும் உங்கள்கிட்டேருந்து யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்கள உங்கள்கிட்டயே நெருங்க விடாது. இது ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ ஹிண்ட்டு எப்போ வந்தாலுமே யூனிவர்ஸ்கிட்டேருந்து அந்த ஹிண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தேர்ட் என்னென்னா, உங்களோட தாட் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு கோல்டன் சீக்ரெட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை திங்க் பண்ணுறீங்களோ, யாரை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களோ அவங்க கூட உங்கள் எனர்ஜியில் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி
லவ், கேர், ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போது அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கேரிங் இருக்குது, லவ்வும் இருக்குது. ஸோ அவங்க சப்கான்ஷியஸ்லேயும் அதே ரிசீவ் பண்ணும் யூனிவர்ஸ். அவங்க மைண்ட்லேயும் நீங்கள் தான் ஆக்குபை பண்ணுவீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த இடத்துல. உண்மையான ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும், இப்போது உங்களை விரும்புகிற ஒரு பர்சன் அவங்க ஹார்ட்டில் உண்மையான கேரிங் உங்களை பற்றி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க லைஃப்பில் நீங்கள் ஸ்பெஷல் பிளேஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இது எல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு ரியாலிட்டியாக வரும். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நம்மளை சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் ஃபேமிலியை பேஸ் பண்ணியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலிக்காக திங்க் பண்ணி உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு அந்த லைஃப்குள்ளே போயிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணும் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணுங்கிறதுக்காக கூட நீங்கள் எந்த மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அவங்க எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்கங்கிறத சொல்ல முடியாது. சடனாக நம்மளை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாகவும் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும். ஸோ எப்பயாச்சும் அவங்க பாசிட்டிவாக அவங்கள பற்றி திங்க் பண்ணாங்கன்னா சடனாக ரெண்டுமே என்ன ஆகும்னா மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போதும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சடனாக அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் உங்கள் 2 பேருக்குள்ள அந்த எனர்ஜி லெவல் மேட்ச் ஆகி நிறைய கோஇன்சிடென்ஸில் நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இது ரொம்ப உண்மையான லவ்வாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்சன் அந்த லவ்வை ரியாலிட்டிக்கு கொண்டுட்டு வந்துடும் யூனிவர்ஸ். அது உண்மையாக இருந்துச்சுன்னா. இதுவே அது லவ் இல்லை அப்படின்னா ஒரு டவுட்லேயே இருக்கும் நமக்கு எப்போதுமே. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு டிலே உங்களோட அந்த ரியாலிட்டிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னாலும் யூனிவர்ஸ் ஒரு அலைன்மெண்ட்டுக்காக டிலே பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களோட வைப்ரேஷன்ஸ் செட் ஆன உடனே அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ டெய்லி நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, நான் விரும்புகிற பர்சன் என்னை அன்போடு நினச்சிட்ருக்காங்க, நான் அவங்களோட உயிராக கனெக்ட் ஆகுறேன். அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் உங்களை விரும்புகிற பர்சன் உண்மையிலே என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் எனர்ஜி பாசிட்டிவாக மாற்றுங்க. யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் ரைட் டைமிங்கில் கிளாரிட்டி கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்ன நீடோ அதை கமெண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்போதுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எந்த விஷயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. இந்த லவ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பார்ட்டாக உங்களோட லைஃப்பில் செட் பண்ணிவிட்டு லைஃப்க்கான சக்ஸஸை நோக்கி எப்போதுமே மூவ் ஆகிட்டே இருங்க. ஒரு செட் ஆஃப் டைமில் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுனா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும். ஓகேவா? தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். Love you lots. I will see you in the next video. Bye. Take care.